சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். 3 ஹார்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து சினிமால நமக்கு வந்து அவர் வந்து ஒரு தரிசனம் மாதிரி கொடுத்துட்டு போவாரு. ஆனா இனிமே 26க்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நம்ம கூட வந்து 24/7 இருக்க போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாங்களே வீட்டில் இருந்த பெண்கள் தான் எல்லாருமே. இப்போ பொறுப்புக்கு நாங்கள் வரணும். ஏன் வரோம்னா இங்கே நடக்கிற அநியாயத்தையும் பார்த்து தான் நாங்கள் வரோமே. எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டா எப்படிமா? எல்லாருமே வெளியில் வந்தால் தானே. அதுதான் அண்ணன் போதும், சம்பாதிச்சது போதும், மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க. என்னுடைய மக்கள் நீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக தானே மறுபடியும் போராட போறாரு. அதனால அந்த வார்த்தையை யோசிக்கணும்ல. படத்துல வந்து நம்மளை சந்தோஷமும் படுத்தினாரு, அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்துல நம்மளுக்காகவும் போராடவும் இப்போ வந்து இறங்கிட்டாருல. மக்கள் என்னுடைய மக்கள் நீங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களில் நான் தான் சொல்லியிருக்காரு தவிர இது உங்களுடைய நாடுன்னு சொல்லல. ரசிகனா நான் சொல்றது கூட ஒரு ஃபைனலமாக கூட வச்சுக்கோங்கன்னா பொதுநலமாக சொல்கிறேன். மற்ற ரசிகர்கள் கூட அவருடைய கேரக்டர் என்னான்னு, ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால சத்தியமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இந்த ஜனநாயகனை வந்துட்டு நீங்கள் வேணா பாருங்க, குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்து அது வேற லெவல் ஹிட் ஆக போகுது அந்த படம். அவர் சினிமாவில் இருந்தாலும் நல்ல பேரும் புகழோட இருந்தார். கட்சிக்கு போனால் இன்னும் அதை விட டேலண்டாக அவர் வந்து மக்களுக்கு எல்லாம் செய்வார். விஜயனாலே ஒரு வெற்றி கழகம்ன்றது இந்த மறதையில் வந்து அவர் நிரூபித்து காட்டிட்டார். நான் குடிக்க கூட எனக்கு தண்ணி பாட்டில் கிடையாது. அப்படி என்னடா அந்த விஜய் சாரை வந்து இந்த ஒரு வெறியில் வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அவர்னா எங்களுக்கு ஒரு உயிர். அவர் நடித்த ஒவ்வொரு படமும் இந்த ஊரில் ஒரு ரத்தம் சிந்துற அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னாங்க. நீ சொல்லி தாண்டா நானே இதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கம்மா, நீங்கள் இப்போ வந்துடுவார், இப்போ வராரு வந்துட்டார். அப்போ வந்துட்டாருன்னா அவர் நம்மளுக்கு என்னடா செய்ய வர்றாரு அப்படின்னு கேட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் பையன்கிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பையன் சொல்கிறேன், அவர் நன்மை செய்ய வர்றார். எப்படி மக்களுக்காண்டி, ஒவ்வொரு மக்களுக்காண்டி ஒரு குரல் கொடுத்து நான் வந்து நிற்பேன், எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் வருவேன், வெற்றி கழகமாக வருவேன்ட்டாரு. இல்லை, அவர் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தா அவர் கடைசி படம் சொல்லும் போது உண்மையிலே கண்ணில் தண்ணி தான் வந்தது. தரவழியா இன்னொரு தடவை அவரை திரையில் பார்க்க முடியாத. அவரை மாதிரி ஒரு மாஸ் ஹீரோலாம் யாருமே இல்லைங்க, வரவும் முடியாதுங்க. ஒரு வரையில் ஒரு கத்தி தான், அவர் தான் எல்லாமே. யார் என்ன வேணாலும் சொல்லலாம். அவருக்கு யூக்கலான ஒரு மனுஷெல்லாம் யாருமே வாய்ப்பு இல்லை. இன்னொரு வாட்டி அவர் சினிமாவில் பார்க்க முடியாது, ஆனால் என்ன லைவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசை தேத்திட்டு போனோம். அது ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. அது வந்து நம்மளை ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்கணும் அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. அரசியலில் ஜெயிச்சுட்டு கூட ஒரு 2 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் கூட ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் கூட சந்தோஷம் தானே நமக்கு. அவரே சொல்லிட்டாரு படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. அது பார்த்துக்கலாம். அவர் சொல்லுவார். இருந்தாலும் ரசிகர் முக்கியம் இல்லை அவருக்கு. ரசிகர் வேண்டுகோள் அவர் பண்ணி தானே ஆகணும். அதோடய பண்ணாமல் இருப்பாரா? எங்க ஆச்சு அவரு நம்மளோட விட்டு கொடுப்பாரு அவரு.